Hi friends, welcome to Nandu's Kitchen. இன்றைக்கி நம்ம சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக நான் ஒரு 3 இளநீர் எடுத்துருக்கேன். மேலே வெட்டு கத்தி வச்சு வெட்டி எடுத்துக்கலாம். இளநீர் தனியாகவும் அதில் இருக்க வழுக்கையும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வழுக்கையை சின்ன சின்ன பீஸாக நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் கூட நட்ஸுமே எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸுமே நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பால் நல்லா பொக்கி வந்துருச்சு. ஓரளவுக்கு நல்லா திக்காகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 100 ml மில்க் மேட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். சுகருமே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வழுக்கையை ஆட் பண்ணணும். இல்லைன்னா பால் திரியாக ஆகிடும். நம்ம இளநீர் தண்ணியுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, நட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே சர்வ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும்.